வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயிலில் மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம். என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக நான் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு ஆண் மனதில் இருக்கக்கூடியதை ஒரு பெண் அந்த ஆணிடம் சொல்லாமலே புரிந்து கொண்டால் அந்த பெண்ணை விட அந்த ஆணுக்கு வேறு யாரும் முக்கியமாக இருக்க மாட்டார்கள் அந்த நாளில். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் யாருனாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொல்லாமலே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட பெட்டரான பர்சன் ஒருத்தங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் இனி வேற எந்த ஒரு லைஃப்ல எந்த ஒரு பார்ட்னர் வந்தாலும் யார் வந்தாலும் அது கிடைக்காது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லாமலே ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த காரணத்துக்காக அவங்களை விட்டுறாதீங்க. அண்ட் அவங்களுக்கு உங்களை விட ஒரு முக்கியமான பர்சன் யாராவும் இருக்க மாட்டாங்க. அது ஆணாகவும் இருந்தாலும் சரி, பெண்ணாகவும் இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தாங்க வருத்தப்படுவீங்க. ஆணோ பெண்ணோ ஒரு நபர் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்களை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யாமல் அவர்களை தனியாக விட்டால் கண்டிப்பாக அந்த ஒரு நபரை அவர்களுக்கு பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் ஒருத்தங்களை வேணாம் அப்படின்னு நினைக்கும் போதும் இல்லை தனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் அகெயின் 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 அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணுற ஒவ்வொரு தடவையும் அந்த டார்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குலாம் போவாங்க. அதாவது அந்த லைஃபே பிடிக்கல வெறுத்துரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தங்களை போய் அகெயின் 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 கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் தனியாக விட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே உண்மையான அன்பு இருந்தால் அவங்களே வருவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. பெஸ்டி என்று சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்காமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களை ஆண்களுக்கு பிடிக்கும். இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இப்போ பிரச்சனையா இருக்கிறது, ஒரு சில ஆண்கள் ஒரு சில பெண்கள் கூட பெஸ்டின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல புதுசாக ஒன்று வராங்க. அதாவது லவ்வர் அப்படின்றது காதலிக்கிறாங்க. ஆனால் பெஸ்டிஸ்ன்றது சம்மந்தமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இப்படி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒரு காமனாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த பெஸ்டிக்காக இந்த பசங்களை அவாய்ட் பண்ணுறதும் இவங்களை வேணான்னு சொல்லிட்டு வெளியே வரதும் இவங்களை ஏமாத்துறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லாத ஒரு சில பெண்களை ஆண்களுக்கு அதிகமாக பிடிக்கும். முக்கியமாக அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைனாலே பிடிக்குமாம். பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தவறுகள் எதுவென்றிலும் மற்றவர்கள் சொல்ல நீங்கள் விரும்பும் ஆணுக்கு தெரியவதை விட நீங்களே அவளிடம் சொன்னால் உங்களை அதிக அளவில் அந்த ஆணுக்கு பிடிக்கும். இங்க ஒரு சில பெண்கள் இருக்காங்க. அவங்க என்னன்னா, அவங்க லைஃப்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சில தப்பான விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட சொன்னா பிரச்சனை வருமோ, சண்டை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருவாங்க. இதனால என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்ல அதையும் மறைப்பாங்க. பட் மற்றவங்க சொல்லி அது அவங்களுக்கு தெரிய வரும்போது அது இன்னும் அதிக கோபத்தையும், முக்கியமா நம்மளை ஏமாத்துறவங்களோ என்ற எண்ணமும் வரும். இதனால அதிக அளவுல சண்டை வரும். பட் இந்த ஒரு விஷயத்த நீங்க மறைக்காம சொல்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கூடிய ஆணா இருந்தால் அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்காத ஆண்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு நபருக்காக நீங்கள் இருந்தால் அந்த ஒரு நபர் உங்களுக்காக இருப்பார்கள். உங்களுடைய தேவைக்காக நீங்கள் இருந்தால் அவருடைய தேவைக்காக இருப்பார். இதுதான் காதல் இப்போது நடக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, லவ்ன்ற ஒரு விஷயத்த உண்மையான அன்பு தனக்காக ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்றது ஒன்று எண்ணாம தனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் தன் லைஃப்ல ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இங்க நிறைய பேர் லைஃப்ல லவ்ன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதாவது இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், இல்லைன்னா போயிட்டு போகுது வேற ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நீங்க ஒருத்தங்களை எப்படி நினைச்சு எப்படி பழகுறீங்களோ அதுதான் அவங்களும் உங்க கூட நினைச்சு உங்க கூட பழகுவாங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் உண்மையா இருப்பாங்க. நீங்க ஃபேக்கா இருந்தீங்கன்னா அவங்களும் ஃபேக்கா இருப்பாங்க. நீங்க போனதுக்கு அப்புறமா ஒரு சில நாட்கள்ல. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இவங்ககிட்ட ஏமாற்றிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதோட பெரிய ஏமாற்றம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.